ஸ்டோரி ஸ்டுடியோ லக்ஷ்மியில் நம்ம வைகாசி விசாக சிறப்புகளை பற்றி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அதை தொடர்ந்து நம்ம அடுத்து வைகாசி விசாகத்தின் விரத முறையும் வழிபாட்டு முறையை பற்றி தான் பார்க்க போகிறோம். வைகாசி விசாக நட்சத்திரம்தான் முருகப்பெருமான் தோன்றிய நாள்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். முருகன் மட்டும் கிடையாது, யமதர்ம ராஜா தோன்றியதும் வைகாசி விசாகத்தில் தான். அன்னைக்கு நிறைய பேர் வைகாசி விசாகத்தில் யமதர்ம ராஜாவையும் வழிபடுவாங்கன்னு உங்களில் எத்தனை பேர்த்துக்கு தெரியும்? சரி, நம்ம முருகப்பெருமான் வழிபாட்டு முறையை பற்றி பார்க்கலாம் வாங்க. காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து குளிச்சுட்டு பிறகு முருகனுக்கு அழகா பூ வச்சு விளக்கு ஏற்றி அவருக்கு பிடிச்ச சக்கரை பொங்கல், பஞ்சாமிர்தம், பொரி உருண்டை, தினை மாவு இதெல்லாம் நெய்வேத்தியமாக செஞ்சு தாராளமாக வழிபாடு செய்யலாம். இதில் சில பேர் முருகனோட வேலோ சிலையோ வச்சுருப்பீங்க. அவங்க முருகனுக்கு அபிஷேகம் செய்து வழிபடலாம். அபிஷேகத்திற்கு திரவிய பொடி, விபூதி, தயிர், பால், தேன் அப்படின்னு 5 பொருட்கள் கொண்டு அபிஷேகப்படலாம். 5 பொருளும் பண்ணலாம், அதுக்கு மேலேயும் பண்ணலாம். அது நம்மளோட இஷ்டம். அபிஷேகம் பண்ண பிறகு முருகனுக்கு பிடிச்ச அரளி, முல்லைப்பூ கொண்டு அலங்காரம் செய்யுங்கள். பிறகு தீபாரணை செய்து முருகனை மனதார நினைத்து வணங்குங்கள். பிறகு விரதம் இருக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். ஹெல்த்தியாக இருந்தீங்கன்னா 2 வேளை விரதம் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா பால் பழம் விரதம் கூட இருக்கலாம். இந்நாளில் முருகனை மனதார நினைத்து வேண்டுங்கள். நிச்சயமாக நினைத்தது நடக்கும். குழந்தை பேர் கிடைக்கும். இந்த விசாக நட்சத்திரம் வழிபாடு செய்வது சிறப்பு. இன்னும் முடிந்தால் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க முருகன் கோவிலுக்கு சென்று பால் பாக்கெட் வாங்கி கொடுங்க. அது மிகவும் சிறப்பு. இன்னும் பல தகவல்களை அறியலாம். இது போன்ற பல தகவல்களை தெரிந்து கொள்ள உங்கள் ஸ்டோரி ஸ்டுடியோ லக்ஷ்மியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.